அண்மைச் செய்தி. டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் கடந்த மார்ச் மாதம் 21ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா, தீபாங்கர் தத்தா அடங்கிய உச்சநீதிமன்ற அமர்வு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் கடந்த மார்ச் மாதம் 21ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். 90 நாட்களுக்கு மேலாக சிறையில் உள்ளதை சுட்டிக்காட்டி ஜாமீன் வழங்கியது உச்சநீதிமன்றம். கூடுதல் விவரங்களோடு நிர்வாக ஆசிரியர் மகாலிங்கம் இணைப்பில் இருக்கிறார். மகாலிங்கம், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். வணக்கம். டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் தற்பொழுது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதில் 2 முக்கியமான காரணங்களை சொல்லியிருக்கிறது. ஒன்று, இந்த வழக்கில் சட்டவிரோத பண பரிவர்த்தனையின் 19வது பிரிவில் உரிய முறையில் விசாரணை அமைப்பான அமலாக்கத்துறை பின்பற்றவில்லை என்ற ஒரு விவகாரம். இன்னொரு பக்கம் 90 நாட்களாக அவர் சிறையில் இருக்கிறார். எனவே அவர் சிறையில் இருக்கும் இந்த காலகட்டத்தை கருத்தில் கொண்டு நாங்கள் அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்குகிறோம் என்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார்கள். இருந்தாலும் இன்னும் தீர்ப்பின் முழுமையான விவரங்கள் வெளியாகவில்லை. ஏனென்றால் தீர்ப்பின் முழுமையான விவரங்கள் வெளியாகும் போதுதான் நிபந்தனை எது போன்ற நிபந்தனைகள் கொடுத்திருக்கிறது நீதிமன்றம் அல்லது நிபந்தனையற்ற ஜாமீனா என்பது தெரிய வரும். பரப்புரைக்காக ஏற்கனவே டெல்லி உயர்நீதிமன்றம் இடைக்கால ஜாமீன் வழங்கியிருந்தது கெஜ்ரிவாலுக்கு. பரப்புரை மற்றும் உடல்நலனை கருத்தில் கொண்டு அவருக்கு அந்த ஜாமீன் என்பது வழங்கப்பட்டது. அப்போது மக்களவை தேர்தலில் அவர் பரப்புரையை மேற்கொண்டார். இந்த சூழ்நிலையில் தற்பொழுது மீண்டும் இடைக்கால ஜாமீனை உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. டெல்லி உயர்நீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் வழங்க மறுத்துவிட்டது. அந்த வழக்கிற்கு தற்பொழுது மேல்முறையீடு செய்து உச்சநீதிமன்றத்தில் இடைக்கால ஜாமீனை பெற்றிருக்கிறார். கெஜ்ரிவாலை பொறுத்தவரைக்கும் அவர் ஒரு டயபெட்டிக் நோயாளி என்றும் தனக்கு உரிய சிகிச்சைகள் வழங்கப்பட வேண்டும் என்றும் ஏற்கனவே நீதிமன்றத்தில் வழக்குகளை தொடுத்திருந்தார். அதே போல இந்த வழக்குகளில் தனக்கு வழக்கறிஞர்களை அடிக்கடி சந்திக்க வேண்டும், அதற்கும் கால அவகாசம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தார். தனக்கு இன்சுலின் செலுத்த வேண்டும் என்று தொடர்ந்து பல்வேறு மனுக்கள் கெஜ்ரிவால் தரப்பில் தொடுக்கப்பட்டிருந்தது. தனக்கு உடல்நலம் மற்றும் அரசியல் சூழ்நிலை காரணமாக இடைக்கால ஜாமீன் வழங்க வேண்டும் என்ற வாதமும் முன்வைக்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில் தான் தற்பொழுது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா, தீபாங்கர் தத்தா அடங்கிய அமர்வு அவருக்கு தற்பொழுது இடைக்கால ஜாமீனை வழங்கியிருக்கிறார்கள். இந்த இடைக்கால ஜாமீனுக்கு பிறகு அடுத்த கட்டமாக எது மாதிரியான நிபந்தனைகள் இருக்கப் போகிறது என்ற வழக்கு விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெறும். எனவே இந்த ஜாமீன் எவ்வளவு நாளுக்கு நீட்டிக்கப்படும் என்பதெல்லாம் அடுத்தடுத்த வாதங்களின் போது தெரிய வரும்.